கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த டிட்வா புயல் அதனுடைய வேகத்தை தற்போது குறைத்திருக்கிறது. தற்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது நகர்ந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த வேக குறைவு காரணமாக மழை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா அல்லது அந்த தாக்கம் தாமதமாகும் என்று எதிர்பார்க்கலாமா? அபிநயா, டிட்வா புயலானது தற்போது அதனுடைய வேகத்தை குறைத்து இருக்கின்றது. இன்று காலை 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது அதனுடைய வேகம் என்பது குறைந்து 4 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகின்றது. குறிப்பாக இது சென்னைக்கு தெற்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இது இலங்கை கடற்கரை மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில் வட தமிழ்நாடு மற்றும் புதுவை அதை ஒட்டிய தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையில் கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது வேகத்தினுடைய இது குறைந்திருப்பதின் காரணமாக இந்த டெல்டா மாவட்டங்கள்ல அதிக கனமழைக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. புயலினுடைய வேகம் குறைந்தாலும் புயல் ஒரே பகுதியில் மையம் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் கூட டெல்டா மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு நோக்கி மெதுவாக நகர தொடங்கி இருக்கின்றது. புயல் கரையை கடப்பதற்கு இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஒரே இடத்தில் மையம் கொண்டிருப்பதன் காரணமாக அதிக மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லேபிகா.